ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு நான் சங்கரா மீன் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக புளி, உப்பு, மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்துக்கலாம். நல்லா ஒரு 2-3 வாஷ் பண்ணிக்கோங்க, ஸ்மெல் போகிறதுக்கு வேண்டி. அதுக்கப்புறம் அதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 1/2 சைஸ் லெமன் எடுத்து புழிஞ்சிக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா நல்லா ஒட்டும் ஃபிஷ்ஷுக்கு, அதனால தான். இப்போ ஃபிஷ் எடுத்து கழுவி வச்ச ஃபிஷ்ஷை எடுத்து நம்ம மசாலா பரட்டி எடுத்துக்கலாம். ஒன்று ஒன்றா நம்ம செய்யலாம். மசாலா வந்து எல்லா இடத்துக்கும் ஆகிற மாதிரி பண்ணுங்க. எல்லா ஃபிஷ்ஷுக்கும் இந்த மாதிரி தான் பண்ணணும். நான் இன்றைக்கி சங்கரா மீன் தான் எடுத்திருக்கேன். எல்லாம் ஒன்று ஒன்றா பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ 1.5 hours மேரினேட் பண்ணிக்கலாம். ஒன் ஹவர் கழிஞ்சு எடுத்துட்டு பேன் எடுத்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நான். எண்ணெய் காஞ்சதும் ஃபிஷ் ஆட் பண்ணிக்கலாம். ஒன்று ஒன்றா எண்ணெய் தெறிக்காமல் வச்சுக்கோங்க. ஒன் சைடு வந்து ஒரு 3 to 4 minutes குக் ஆகட்டும். அது கொஞ்சம் ஃப்ரை ஆகிடும். நான் கருவேப்பிலை சும்மா ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணேன். நீங்கள் வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேணாம். அதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். ஒரு 3-4 minutes ஆனதுக்கப்புறம் ஸ்லோவாக பண்ணுங்கள், எண்ணெய் தெறிக்காமல். திருப்பி போட்டுட்டு அந்த சைடு ஒரு 4 minutes வச்சுக்கோங்க. ஒரு 4 இல்லைன்னா 3 minutes. அது கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு பார்த்தா தெரியும் எப்படின்னு. இது 3-4 minutes குக் ஆனதுக்கப்புறம் அவ்வளோதான், நம்மளோட ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.